குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி ஈவினிங். இன்றைக்கி நான் மத்தியானம் புப்புக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அரை டம்ளர் அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டு சீரகம், ஒரு பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 2-3 சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஊற வச்ச அரிசியை நல்லா கலந்து சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு கிளறிட்டு தேங்காய் பால் 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். அரை டம்ளர் அரிசி ஊற வச்சதுனால 1.5 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும்னு சொல்லி புதினா 2-3 ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கேன். நம்ம வேணுமுன்னா பட்டாணி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தடவை நான் அதெல்லாம் போடலை. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி வச்சாச்சு. ஒரு 5-6 விசில் விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேமில். இதில் போடுறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு மட்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா மசிச்சு கொடுத்துட்டேன். மீதியை நான் சாப்பிட்டேன். இதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு 1.25 வயசு ஆகுது. அதனால் நான் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நான் நிறையா எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். பாய்.